Hello friends, வாங்க வணக்கம் நண்பர்களே, வெல்கம், குட் ஈவினிங், வெல்கம் டு உங்கள் அன்அகாடமி யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்அகாடமி எஜுகேட்டர் ராஜா காளிமுத்தன். இன்றைய யூடியூப் வகுப்பிற்கு உங்களை வரவேற்கின்றேன். அன்அகாடமியில் உங்களுக்கு இலவச வகுப்புகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது உங்களுக்கு நாங்கள் நிறைய செய்து தருகிறோம். அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே நிறைய குரூப் 4 சார்ந்த கேள்விகள், மற்றபடி குரூப் 4 சார்ந்த டெஸ்ட் வச்சு தரோம். மற்றபடி உங்களுக்கு என்னென்னு பார்க்கும்போது சாட்டர்டே 7 மணிக்கு மற்றபடி உங்களுக்கு என்னென்னு பார்க்கும்போது சண்டே 2 மணிக்கும் உங்களுக்கு 3 மணி நேரம் 200 கேள்விகளுக்கான டெஸ்ட் வைத்து தரோம். இது அனைத்துமே உங்களுக்கு ஃப்ரீ தான் சார். இது அனைத்துமே உங்களுக்கு ஃப்ரீ தான். நீங்கள் இந்த ஃப்ரீ டெஸ்ட்டை ராஜா கே லைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய கோடை யூஸ் பண்ணி நீங்கள் இணைந்து கொள்ளலாம். சாட்டர்டேவாக இருந்தாலும் சரி, சண்டேவாக இருந்தாலும் சரி, எனி டேவாக இருந்தாலும் சரி, அன்அகாடமியில் உங்களுக்கு இலவச வகுப்புகள் அதிகமாக நாங்கள் கொடுப்பது தான் எங்களுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கக்கூடியது. ஸோ அது மட்டும் கிடையாது, மாணவர்கள் கேட்டுக்கொண்டதில் பொறுத்து மண்டே, டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே உங்களுக்காக 8 மணிக்கு ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ் அண்ட் சயின்ஸ் டெஸ்ட்டு பண்ணித்தரோம். மற்றபடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட்டு பண்ணித்தரோம். சமச்சீர் புத்தகத்துக்கான டெஸ்ட்டும் உங்களுக்கு நிறையா பண்ணித்தரோங்கன்னா நீங்கள் ஒன்றும் தேவையில்லை, unacademy.comக்கு வரணும். unacademy.comல TNPSC அப்படின்னு சொல்லப்படக்கூடியதை நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு நீங்கள் ராஜா கே லைவ்ன்ற கோடை போட்டு இணையும் பொழுது உங்களை அனைத்துமே இலவசம் ஆகிவிடும். ஸோ மறந்துவிட வேண்டாம், கண்டிப்பாக வகுப்புகளை இணைந்து கொள்ளவும். சரி, ரைட், ஓகே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு மிக முக்கியமான நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் when it comes to Indian secularism அப்படின்னு சொல்லலாம், திரு ஜவஹர்லால் நேரு. ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது ஹேஸ் பீன் இன்ட்ரடியூஸ்ட். ஜென்ரல் இங்கிலீஷ் ஹேஸ் பீன் இன்ட்ரடியூஸ்ட் ஆஸ் எ ஒரு மேண்டட்ரி சப்ஜெக்டாக கண்டிப்பாக என்னென்னு பார்க்கும்போது இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுள்ளது. அதனால் என்னென்னு பார்க்கும்போது பயோகிராஃபிஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது இங்கே ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது சார். பயோகிராஃபிஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இங்கே ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது. நேற்று பார்த்தீங்கன்னா காந்தி குறித்த தகவல்கள் பார்த்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு குறித்த தகவல்கள் பார்க்க போகிறோம். ஓகே, ரைட். ஜவஹர்லால் நேரு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பிறந்த ஒரு மிக முக்கியமாக ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர். ஹீ இஸ் அ ஃப்ரீடம் ஃபைட்டர், ஹீ இஸ் அ விஷனரி, அண்ட் ஆஸ் யூஷுவல் ஆஸ் ஐ செட் ஹீ இஸ் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் செக்யூலரிசம். ஸோ ஜவஹர்லால் நேரு அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய பிறந்த தேதி நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டும். 14th நவம்பர் 1889 என்பது சரி. அவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவருடைய இதர புனைப்பெயர்கள், அதாவது பட்டை பெயர்கள் அப்படின்னு சொல்லலாம். அது பண்டித் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெயர் இருக்குது. பண்டித் ஜவஹர்லால் நேரு. ஸோ இது ஒரு கிளாஸ் மாதிரி தான் போகும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக இதை ஒரு நோட்ஸ் மாதிரியும் எடுத்துக்கொள்ளுங்கள் கண்ணா. இது நோட்ஸ் மாதிரியும் எடுத்துக்கொள்ளுங்கள். இதில் ஜவஹர்லால் நேருடைய தந்தையார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு மோத்திலால் நேரு அவர்கள், ஃபாதர். மோத்திலால் நேரு எப்படிப்பட்டவர்? மோத்திலால் நேரு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக ஒரு நல்ல ஒரு செல்வந்தரான குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குடும்பத்தை சார்ந்தவராகவே இருக்கிறார். அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு என்னன்னு பாருங்க, நல்ல படிப்பு சின்ன வயசுலேருந்தே கிடைக்குது. இவர் பிறந்த இடத்தை நார்மலாக கேட்பாங்க. அந்த இடம் அப்படின்னு பாருங்கும்போது மிக முக்கியமாக அலகாபாத் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம அலகாபாத் அப்படின்றது நம்ம இங்கே சொல்லி ஆக வேண்டி உள்ளது. ஸோ அப்பா ஒரு நல்ல லாயராக இருக்கக்கூடிய பட்சத்தில் மகனுக்கு படிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் அதிகமாகவும் சரியாகவும் ஒழுங்காகவும் கிடைத்தது. அதான் நமக்கு இங்கே தெரிய வேண்டிய ஒரு விஷயம். பிற்காலத்தில் என்ன பண்ணுறாரு? பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டாகவே இருக்கிறார். அப்படி பார்த்தீங்கன்னா அவர்
ஹேரோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல, என்னது ஹேரோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துக்கு இவர் வந்து என்னவாக அனுப்பப்படுகிறார்? he is being sent as a student there. 1 minute. ஸோ ஸ்கூலிங் எங்கே முடிக்கிறார் அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது ஒரு கேள்வி வருகிறது. இந்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹேரோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடம். இந்த ஹேரோ அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல உலகத்திலேயே மிகப்பெரிய முக்கியமான ஒரு பப்ளிக் ஸ்கூல் இருக்குது சார். ஹேரோ எங்கே இருக்குங்கன்னா லண்டன் ஸ்கூல், லண்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்குது. அந்த இடத்துல போய் தான் மிக முக்கியமாக படிக்கிறார். அதன் பிறகு காலேஜ் பண்ணுறாரா? எஸ், கண்டிப்பாக காலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய எங்கே போய் படிக்கிறாரு? மிக முக்கியமாக ட்ரினிட்டி காலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் படிக்கிறார். ட்ரினிட்டி காலேஜ் அப்படிக்கூடிய இதில் போய் படிக்கிறாரு. அது எங்கே இருக்குது? கேம்பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல வந்து இருக்குது சார். கேம்பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது. ஜவஹர்லால் நேருக்கு படிக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா இத்தாலி நாட்டை சேர்ந்த ஒரு மிக முக்கியமான நபர் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறார். he becomes inspired by an Italian. The Italian name is called as Garibaldi. The Italian's name is called as Garibaldi அப்படின்னு வந்து நம்ம மிக முக்கியமாக சொல்லலாம். சரி, ரைட், ஓகே. நேருவுக்கு எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. இது ஸ்கூலில் ஹேரோ அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் எங்கே இருக்குது? லண்டனில் இருக்குது. அங்கே ஸ்கூல் முடிக்கிறார். ட்ரினிட்டி காலேஜை பொறுத்த வரைக்கும் வேறு எங்கே போகிறார்? ட்ரினிட்டி காலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் இவர் என்ன செய்கிறார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டப்படிப்பு சார்ந்த விஷயங்களை வந்து முடித்துக் கொள்கிறார். இட்டாலியன் வந்து இவர் ஒரு இட்டாலியனை ரொம்ப பிடிக்கும். அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா கரிபால்டி அப்படின்னு சொல்லுவோம். he inspired him more. அப்போ கரிபால்டியை தான் என்னன்னு வந்து பார்க்கும்போது ஒரு இன்ஸ்பிரேஷனாகவே தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்கிறார். இந்தியாவுக்கு வருகிறார். இந்தியாவுக்கு வந்த உடனே என்ன வேலை பார்க்க வேண்டும்னு முடிவெடுக்கப்படுகிறது. he starts to practice law. சட்டம் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். எந்த ஹைகோர்ட்டில்? அலகாபாதுடைய ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறார் சார். அலகாபாதுடைய ஹைகோர்ட்டில் வந்து இவர் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடார். அப்போ எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்குங்கண்ணா. அப்போ இவருடைய வாழ்க்கையில் ஒரு திருமண ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லக்கூடிய நடைபெறுது. மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. 1916 திருமதி கமலா அவர்கள் ஒரு நிமிடம், 1 minute. ஒரு நிமிடம் தோழர்களே, ஒரு நிமிடம். ஏதோ தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நம்ம பிடிஎஃப் ஸ்லைடில் ஒழுங்காக எழுத முடியல. அதனால் நம்ம இதிலிருந்து எழுத ஆரம்பித்து விடுவோம். ஆயிரத்தி 1916 என்ன செய்கிறார்? 1916 மிக முக்கியமாக என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமலா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திருமணம் செய்து கொள்கிறார். கமலா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை வந்து திருமணம் செய்து கொள்கிறார்.
அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய தலைவர்களை வந்து நம்மளுடைய ஐயா நேரு அவர்கள் பார்க்க ஆரம்பிக்கிறார். அப்படி வந்து பார்க்கும்போது நமக்கு ஜென்ரல் இங்கிலீஷில் அடிக்கடி கேட்கப்படக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1920 காந்திஜி ஆரம்பித்த ஒரு மிக முக்கியமான ஒரு திட்டம். இட் இஸ் கால்ட் அஸ் தி நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், NCM. இட் இஸ் கால்ட் அஸ் தி நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், NCM அப்படின்னு சொல்லுவோம். இந்த NCMல தான் காந்தியை வந்து முத வந்து இவர் அந்த காந்தியுடைய இயக்கத்தில் தான் வந்து இணைந்து கொள்கிறார். இந்த இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இட் பிகம்ஸ் a turning point in his life. What turning point does it make? So due to participation in this particular movement, he gets arrested in the year 1921. He gets arrested in the year 1921. So that is what is the most important thing when it comes to this. So arrest ஆயாச்சா? இப்போ என்ன கேள்வி வருது? In which of the following year Nehru got arrested for the first time? Nehru got arrested for the first time in 1921. Nehru got arrested for the first time in 1921. So what happened அப்படின்னு வந்து பார்க்கும்போது, he loved being arrested. That's what it is. அதாவது he wants to go ahead and protest for his country against the British. So wherever are the protests, he went ahead. Likewise, he was present several times in between 1921 to 1947. 1921 in between 1947 he was imprisoned for several times. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக கடைசியாக பார்த்தீங்கன்னா காந்தி வந்து ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறார். காந்தி ஸ்டார்ட்ஸ் அ மூமெண்ட் கால்ட் ஆஸ் தி குவிட் இந்தியா மூமெண்ட் in the year 1942. வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு தமிழில் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க. பட் when it comes to English we'll have to know these things. 1942 குவிட் இந்தியா மூமெண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் சார். குவிட் இந்தியா மூமெண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கக்கூடியது. இந்த குவிட் இந்தியா மூமெண்ட்டில் என்ன நடக்கிறது, இந்த குவிட் இந்தியா மூமெண்ட்டில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, he has been arrested for the last time அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இப்போ அரெஸ்ட் பண்ணும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்கள் ஃபார் till 1945 he is kept in jail sir. Till 1945 he is kept in jail and that is what we need to also know about. ஓகே, அப்போ என்ன ஆகுது? எல்லாமே நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. எல்லாமே நல்லபடியாக போகக்கூடிய பட்சத்தில் நமக்கு என்ன தேவைப்படுகிறது அப்படின்னு வந்து பார்க்கும்போது, சுதந்திரம் அப்படின்றது 1947 வந்து நமக்கு கிடைத்து விடுகிறது. 1947 நமக்கு கிடைத்த பிறகு இவர் என்ன செய்கிறார்? He becomes the first Prime Minister of India. He becomes the first Prime Minister of India அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். He becomes the first Prime Minister of India. So right, okay. So was India a very rich country then? No, India was not a very rich country then. So what he had to do? He had to create awareness of studies. He had to tell people to do things right. He had to tell people to do things right. He had to educate people. He had to educate people. Educate people for what? Educate people to do education is what it is. In this particular concept, what he wanted to improve, he definitely wanted Indians to learn more of science. He definitely wanted Indians to learn more of science. Okay, right? Say, okay, education is fulfilled. What was the next problem? The next problem was food. He spoke to America. He created a scheme called as PL 480. American people gave us food, we gave them minerals. So education is done, food is done. What was next?
What was next is planning is what was next. Planning is very important. Planning was very important. So what he did, he started something called as the Planning Commission. He started something called as the Planning Commission. Which started to put out something called as 5-year plan. It started to put something called as the 5-year plan, sir. So what did they do in this particular plan? They helped almost everyone, right from the people of the lower strata, to the middle strata, to the high class. The lower middle class people, lower class people, and higher class people. It was an all-round plan to develop everyone, and that is what Nehru did exactly. So when it comes to Planning Commission was closed in the year 2014, which you should be aware of. So when it comes to Nehru, the first thing which we know is creating something called as modern temples. Nehru is known for something to create something called as modern temples, sir. So what are these modern temples is the next question. What are model temples? Modern temples are nothing but public sector units, government colleges, so this is what he did, and this is what was termed as something called as modern temples. This is what was deigned to be called as modern temples. When it comes to any kind of public sector organization, he was the key behind it. There is no second doubt about it. What he wanted to do, he wanted people to learn something about the country. He wanted people to learn about what are others doing in some other countries. So he started many colleges. For example, the IITs. What he did was, IITs is something which will keep Indians within India, and those Indians who are trained in IIT will be able to help India better, is what was Nehru's vision. So definitely he was a visionary. Yes, there is no second doubt about it. However, in the year 1964, 27th May, he passed away. So this is what is the short introduction which we must be giving when it comes to Nehru. Now in our English book, what have they given? They have given a poem with respect to Indira Gandhi, or the letters which has been written by our Nehru to Indira Gandhi. So that is what we will be seeing now, friends. Okay, now
What did Jawaharlal Nehru do? What did Jawaharlal Nehru do is what the question here is. Okay. இந்த இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா it becomes a turning point in his life. Introduction which we must be giving when it comes to Nehru. Okay, friends. Now, Nehru has in our syllabus, Nehru has something called as a chapter which says a birthday letter. A birthday letter which is written by Jawaharlal Nehru to his daughter. So, what does this lesson say? What does this lesson say? In the year of 1928, Jawaharlal Nehru starts to write letters to his young daughter, Srimati Indira Gandhi. And this particular thing, as a father, he wanted to educate his daughter about everything and anything when it comes to India. So he wrote on many perspectives. Let it be science, let it be epic, let it be evolution. However, you need to understand that Indira was a very less aged lady then. Even in 1930, Indira was aged at 13. Even in the age of 13, Nehru started to groom Indira in a correct way. Nehru started to groom Indira in the correct way, and that is what resulted in being Indira Gandhi being a dynamic personality. So out of which, in this particular letter, there are many things which we need to look into it. Apart from that, whatever letters which has been written currently are currently published in a book called as Glimpses of World History, out of which it is considered that Nehru has written approximately 196 letters on world history, and almost everything is currently in that particular book. So we will see what is the poem about. So Nehru writes this letter from some place called as Central Prison, Naini. Nehru writes this letter somewhere called as in a central prison. Naini is what is the correct place. Now,
he expresses for his love for his daughter. Then he says that he is unable to come to the birthday party personally himself. And in this particular letter, what we need to look into it is our few words which will be very important to us, and that what will be examined in the examination. First of all, the first word which is being given here is sermon. செர்மன் அப்படின்னா என்ன? செர்மன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக அறிவுரை கூறுதல் அப்படின்னு சொல்லலாம். அறிவுரை கூறுதல் அப்படின்னு வந்து சொல்லலாம் தோழர்களே. இந்த அறிவுரை கூறக்கூடிய பட்சத்தில் என்ன ஆகுது? அறிவுரை கூறுவதை தான் செர்மன், அதாவது கிவிங் அட்வைஸை தான் செர்மன் அப்படின்னு சொன்னான். மிக முக்கியமான என்ன வார்த்தை இதில் இருக்குன்னா ஃபேசினேட்டட் அப்படின்னு சொல்லலாம். ஃபேசினேட்டட்னா என்னென்னு வந்து பார்க்கும்போது வாவ் அப்படின்னு சொல்கிறோமா, அதை தான் வந்து ஃபேசினேஷன் அப்படின்னு வந்து இங்கே சொல்கிறாங்க சார். ஸோ இந்த போயமில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வார்த்தைகளை வந்து நம்ம இங்கு பார்க்க ஆரம்பித்தோம். வேறு சில வார்த்தைகளும் நேரு வந்து இதில் எழுதுகிறார். டீட்ஸ்னால் என்ன? நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை தான் டீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டார்விங் அப்படின்னா என்ன? ஸ்டார்விங்கை பொறுத்த வரைக்கும் பசியாக இருக்கக்கூடியதை தான் ஸ்டார்விங் அப்படின்னு சொன்னான். அப்ரெஸ்ட், ஃப்ரீ அண்ட் ஹாப்பி அப்படின்னு சொன்னான். அப்ரெஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒதுக்கப்பட்டது, அதாவது தாழ்த்தப்பட்டவர்கள் அல்லது ஒதுக்கப்பட்டவர்களை தான் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்கண்ணா. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த வார்த்தைகளை பார்த்து வைத்துக்கொள்வது மிகவும் நல்லது, மிகவும் உகந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மற்றபடி வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு மிக முக்கியமான வார்த்தை என்ன சொல்கிறாரு? சேக்ரட் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறார். சேக்ரட் ட்ரஸ்ட் அப்படின்னா என்ன? சேக்ரட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புனிதமான, சம்திங் வெரி குட் அப்படின்னு சொல்கிறோம். வேறு சில முக்கியமான வார்த்தைகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செரீன் அப்படின்னு சொல்லக்கூடிய. செரீன் அப்படின்னா என்ன? ரொம்பவும் அழகாக இருக்கக்கூடியது கண்ணு, ரொம்ப அழகாக இருக்கக்கூடியது. வேறு மிக முக்கியமான வார்த்தை பார்த்தீங்கன்னா அன்ரஃபுல்டு அப்படின்னு சொல்லுவோம். அன்ரஃபுல்டு அப்படின்னா என்ன? அதாவது கசங்கப்படாத. இது மாதிரி வார்த்தைகளை தான் நம்மளுடைய ஜென்ரல் இங்கிலீஷில் மறுபடியும் ரிப்பீட்டடாக வந்து கேட்பாங்க. ஸோ கடைசியில் நம்ம புக்கிலே வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேருவை பொறுத்த வரைக்கும் 14th November 1889 பிறந்தார். 27 May 1964 வந்து இறந்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு நபர். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதலாவது பிரைம் மினிஸ்டராக இருந்தவர். அதன் பிறகு பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய செக்யூலரிசத்துடைய தந்தையே இவர் தான். இந்தியாவுடைய செக்யூலரிசத்துடைய தந்தையே இவர் தான். மற்றபடி வேறு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வேறு பெயர் வந்து கொடுக்கப்பட்டது பண்டித் நேரு அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர் வந்து இங்கே கொடுக்கப்பட்டதுங்கண்ணா. பண்டித் நேரு அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர் வந்து கொடுக்கப்பட்டது. வேறு என்ன இருக்கின்றது? இவருக்கு வேறு பெயர் கூட கொடுக்கப்படுகிறது. அந்த பெயர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அங்கிள் நேரு அல்லது சாச்சா நேரு அப்படின்னு சொல்லுவாங்க. சாச்சா நேரு யாருடைய பெயர்? நம்மளுடைய ஜவஹர்லால் நேருடைய ஒரு புனை பெயர் அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்மளுடைய ஜவஹர்லால் நேருடைய ஒரு புனை பெயர் அப்படின்னு வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். அப்போ இதெல்லாம் புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக பார்த்து வைத்துக்கொள்ளுங்கள், ரொம்ப உபயோகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது அதே மாதிரி நம்மளுடைய இங்கிலீஷ் புத்தகங்களில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை வந்து பார்க்கணும். அதை வந்து என்ன சொல்லுவாங்க? கிளாசரி அப்படின்னு சொல்லுவோம். கிளாசரி அப்படின்னா என்ன? கலைச்சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்கண்ணா. கிளாசரினா என்ன? கலைச்சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கலைச்சொற்களை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான வார்த்தைகள் நம்மளுடைய புக்கிலே வந்து கொடுத்துருக்குறோம். செர்மன் அப்படின்னா என்ன? செர்மன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அறிவுரை கூறுதல். இங்கே என்ன சொல்கிறாங்க? எ செரிமனி இன் விச் அ priest gives a talk on a religious or a moral subject. ஃபேசினேட்டட், இது என்னது? எக்ஸ்ட்ரீம்லி அட்ராக்டட். அதாவது ஐ எம் ஃபேசினேட்டட் பை யூ அப்படின்னு சொல்லும் பொழுது அதாவது ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி அட்ராக்டட் பை யூ அப்படின்னு வந்து சொல்லலாம். மற்றபடி என்னென்னு பார்த்தீங்கன்னா டீடுனா என்ன? நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் அப்படின்னு சொன்னேன். எ பிரேவ் ஆர் அ நோபல் ஆக்ட் அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம். ஸ்டார்விங் அப்படின்னா என்ன? ஸ்டார்விங்னா சஃபரிங் ஆர் டையிங் ஃப்ரம் ஹங்கரை தான் ஸ்டார்விங் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அப்ரெஸ்ட்னா என்னது? ஒதுக்கப்பட்ட அப்படின்னு பார்த்தோம். அப்ரெஸ்ட்னா என்னது? ஒதுக்கப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்தோம். அப்போ ஒரு பர்டிகுலர் ஒரு குரூப்பையோ ஒரு மனிதனையோ என்ன பண்ணணும்? அப்ரெஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. தட் பர்சன் இஸ் அப்ரெஸ்டு, தட் பர்சன் இஸ் ஃப்ரம் அப்ரெஸ்டு சொசைட்டி அப்படின்னு சொல்லப்பட காலங்காலமாக அந்த சமூகத்தை ஒடுக்கியே வைத்திருந்தார்கள் அப்படின்னு அர்த்தம். சேக்ரெட் அப்படின்னா என்ன? சேக்ரெட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஹோலி அண்ட் டிசர்விங் ரெஸ்பெக்ட்.
செரீன் அப்படின்னா என்ன? பீஸ்ஃபுல் அண்ட் காம். ஒரு லொக்கேஷனுக்கு போனால் இட் இஸ் வெரி செரீன் அப்படின்னு நீங்கள் ஸ்டேட்டஸ்லாம் போடுவீங்க. செரீனை வந்து என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்கன்னா பீஸ் அண்ட் காம்ஃபுல் அப்படி வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. அன்ரஃபுல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குது. அன்ரஃபுல்டை பொறுத்த வரைக்கும் நர்வஸ் ஆர் நாட் வரீடு. ரஃபுல்டுனா என்ன? கசக்கி போடுவது. ரஃபுல்டுனா என்ன? கசக்கி போடுவது. அன்ரஃபுல்டுனா என்ன? அது வந்து என்ன வந்து கசங்காமல் இருப்பது. இட் இஸ் நாட் நர்வஸ் நார் ஒரிட் ஈவன் இன் அ டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் வந்து நமக்கு வந்து இங்கே கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது இங்கே உள்ளது. ஸோ நேருவை குறித்த ஒரு சாப்டர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஸ்சிஆர்டி புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சாப்டர் தான் இங்கே இருக்குது. அது வந்து பார்க்கும்போது பர்த்டே ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சாப்டர். அந்த சாப்டரில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸை தான் தற்பொழுது வந்து பார்த்தோம். சரிங்களா தோழர்களே? அடுத்து வந்து பார்க்கும்பொழுது நம்ம ஏற்கனவே காந்தியுடைய விஷயங்களை வந்து முடித்துள்ளோம். காந்தி சார்ந்த விஷயங்களையும் நாம் பார்த்துள்ளோம். ஸோ இந்த வகுப்பு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இந்த வகுப்புகள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் சார். சரிங்களா? ரைட், ஓகே. அன்அகாடமியில் உங்களுக்கு இது மாதிரி நிறைய வகுப்புகள் வந்து நடத்தி தரோம். அப்படி வந்து பார்க்கும்போது கூடிய விரைவில் சீக்கிரமாக ஒரு பேட்ச் உங்களுக்கு ஆரம்பிக்க போகிறோம். குரூப் 1க்காகவும் குரூப் 2க்காகவும். பிப்ரவரிக்காக தனிப்பட்ட ஒரு ஆஃபர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறோங்கன்னா 12 மாதங்கள் நீங்கள் போட்டிங்கன்னா 2 மாதங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது உங்களுக்கு இலவசம். இந்த ஆஃபர் வந்து பிப்ரவரி 8ஆம் தேதி பிப்ரவரி 9ஆம் தேதி மட்டும்தான் பொருந்தும். இந்த ஒரு வருஷத்துக்கான பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7574 ரூபாய்க்கு உங்களுக்கு நாங்கள் வந்து செய்து தருகிறோம். 2 வருட பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,376 ரூபாய்க்கு செய்து தருகிறோம். இதனை நீங்கள் வந்து என்ன செய்து கொள்ளலாம்? ராஜா கே லைவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கோடை யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணும் பொழுது உங்களுக்கு இது மாதிரி இந்த தள்ளுபடியான விலை வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது உங்களுக்கு இங்கு உள்ளது. ஸோ இந்த ராஜா கே லைவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கோடை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக இணைந்து கொள்ளுங்கள். அப்போ தான் வந்து என்னென்னு வந்து பார்க்கும்போது இந்த வகுப்புகளை ஒழுங்காகவும் சரியாகவும் பார்க்க முடியும். என்னுடைய வகுப்புகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். என்னுடைய வகுப்புகள் பிடித்திருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக வந்து unacademy.comல ராஜா கே லைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெஃபரல் கோடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி கண்டிப்பாக 7 மணிக்கும் 10 மணிக்கும் மண்டே டு சாட்டர்டே உங்களுக்காகவே தனிப்பட்ட வகுப்புகள் வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இலவச வகுப்புகள் தான் நடத்திட்டு இருக்கிறேன். இந்த இலவச வகுப்புகளை நீங்கள் ராஜா கே லைவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கோடை யூஸ் பண்ணி இணைந்து கொள்ளலாம். உங்கள் ஸ்பெஷல் கிளாஸில் அதாவது ஃப்ரீ கிளாஸில் என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னு நிறைய நண்பர்கள் வந்து கேட்பாங்க. ஃப்ரீ கிளாஸ் எப்படி போகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்களுடைய வகுப்புகளை எங்கே வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் காரில் இருக்கிறீங்க, வீட்டில் இருக்கிறீங்க, ஆஃபீஸில் இருக்கிறீங்க, ஃப்ரீயாக இருந்தால் மட்டும் போதும் வகுப்புகளை நீங்கள் அட்டன் செய்து கொள்ளலாம். மற்றபடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெக்சர் அப்படின்னு சொல்லப்படும் நாங்கள் கொடுக்கக்கூடிய நோட்ஸை நீங்கள் பதிவிறக்கம் வந்து செய்து கொள்ளலாம் தோழர்கள். நாங்கள் கொடுக்கக்கூடிய நோட்ஸை வந்து என்ன சொல்லலாம்? பதிவிறக்கம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய செய்து கொள்ளலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா என்ன கிளாஸையே நீங்கள் மிஸ் பண்ணவே தேவையில்லை. கிளாஸ் வந்து என்னென்னு வந்து பார்க்கும்போது நீங்கள் மிஸ் செய்யவே தேவையில்லை. வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ வந்து ஒரு நார்மல் கிளாஸில் என்ன ஆகும்? ஒரு ஆசிரியர்கிட்ட போய் நீங்கள் டவுட்டு கேட்குறீங்க. ஆசிரியர்கிட்ட டவுட்டு கேட்கும்பொழுது வாய்மொழியாக நேரடியாக பேசுவீங்க. இங்கே அது பண்ண முடியுமா? ஆன்லைன் கிளாஸஸில் நார்மலாக பண்ண முடியுமா? ரொம்ப கஷ்டம். இல்லை வந்து என்னென்னு வந்து பார்க்கும்போது பல பேர் பேசவே விட மாட்டாங்க. இங்கே என்ன ஆகும்? ரெய்ஸ் த ஹேண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஃபீச்சர். இந்த ஃபீச்சரில் என்ன பண்ண